தவேக தலைவர் விஜய் காரைக்குடியில் இன்று மதியம் பிரச்சாரம். சீமானை எதிர்த்து களமிறங்கியுள்ள தவேக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். முப்பத்தி 7 நிபந்தனைகளுடன் காரைக்குடியில் விஜய் பிரச்சாரத்திற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி அனுமதி. இலவச பொருட்கள் வழங்கக்கூடாது, போக்குவரத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிப்பு. தூத்துக்குடியில் விஜய் ரோட் ஷோவில் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் என புகார். தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் அளித்த புகாரில் தவேக மீது 12 வழக்குகள் பதிவு. தஞ்சை திலகர் திடலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பிரச்சாரம். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 4ஆம் கட்ட பரப்புரையில் ஈடுபடுகிறார். அவதூறுகளை பேசிக் கொண்டிருந்த பழனிசாமி தற்போது என் மரணத்தையும் விரும்பி பேச தொடங்கிவிட்டார். தான் மண்ணில் புதைந்தாலும் தனது திட்டங்களை புதைக்க முடியாது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் சூப்பர் ஸ்டார் திமுக தேர்தல் அறிக்கை. பாடல் பாடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அரசியல் அழுக்காக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு தெரியாது. பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு நான் அப்படி பேசவில்லை என்று பொய் சொல்வதாகவும் பேச்சு. இபிஎஸ் அல்ல அவருக்கு படியளக்கும் RSS கூட தங்களை ஒன்றும் செய்யாது. இறுதி மூச்சு உள்ளவரை தமிழ் மொழிக்காக பாடுபடுவேன் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அரசியல் நாடகம் எடுபடாது. பாஜகவை காக்கா பிடித்து கூட்டணி வைத்தவர்கள் அதிமுகவை விமர்சிக்கலாமா என இபிஎஸ் காட்டம். ஜெயலலிதா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியதில் என்ன தவறு? அமித்ஷாவை சந்திக்காமல் இருக்க அவர் என்ன பாகிஸ்தானை சேர்ந்தவரா எனவும் இபிஎஸ் கேள்வி. தேர்தலுக்கு பின் நான் ஆளுநராக செல்வேன் என கனிமொழி கூறிய விவகாரம். அதிமுக தொண்டன் பதவிக்காக ஆசைப்பட்டது கிடையாது என எடப்பாடி பழனிசாமி பதில். புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவு 89.83% வாக்குகளை பதிவு செய்த மக்கள். அசாமிலும் அதிகபட்சமாக 85.38% வாக்குகள் பதிவு.
கேரளாவில் 78.3% வாக்குகள் பதிவு. அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் குவிந்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். புதுச்சேரியில் தாவேகாவிற்கு வாக்களித்ததை வீடியோ எடுத்து பதிவிட்ட நபர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் அதிகாரி அதிரடி. தமிழ்நாட்டில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை. ஜூன் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இணையத்தில் வெளியான ஜனநாயகன் பட காட்சிகள், படக்குழுவினர் அதிர்ச்சி. தமிழ்நாடு தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனுக்களை திரும்பப் பெற அவகாசம் நிறைவு. 7599 வேட்புமனுக்களில் 5132 வேட்புமனுக்கள் ஏற்பு. சென்னையின் 16 தொகுதிகளில் மொத்தம் 419 வேட்பாளர்கள் போட்டி. விஜய் களமிறங்கும் பெரம்பூரில் மட்டும் 47 பேர் போட்டி. தமிழ்நாடு கலாச்சாரம் குறித்து மோசமாக பேசி வரும் உதயநிதியை முதலமைச்சராக விடக்கூடாது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கோவையில் பேட்டி. தேர்தல் முடிவுக்கு பின் ஆட்சி அமைக்க ஆதரவு தேவைப்பட்டால் விஜயை நாடுவோம். கோவையில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பேட்டி. தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் வெளியிட்டார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியீடு. உண்மையான காங்கிரஸ் தன் பக்கம் என விஜய் கூறியதற்கு கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பதில். விஜய் கூறியது தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கலாம் என பேட்டி. அஜித்குமார் சாலையில் இறங்கினால் தமிழ்நாடே பின்னால் நிற்கும். விஜயை விமர்சித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. தோல்வி ஜுரத்தில் இபிஎஸ் தரம் தாழ்ந்து பேசி வருகிறார். முதலமைச்சர் மீதான விமர்சனத்திற்கு கனிமொழி எம்பி பதிலடி.
தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும்போது கனிமொழி மௌனம் காப்பது ஏன்? தனது அண்ணனை பார்த்து பயமா என பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு கேள்வி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதற்றமாக இருக்கிறார் என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தமிழர்களின் உரிமைகளை நாங்கள் தான் மீட்டெடுக்கப் போகிறோம் என்றும் பேட்டி. திமுக போலி மதச்சார்பின்மை கடைபிடித்து பெரும்பான்மை சமுதாயத்தை எதிர்க்கிறது. தென்காசியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். மாம்பழம் சின்னத்தை அன்புமணி தரப்பிற்கு ஒதுக்கக்கூடாது என்று உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பாமக நிறுவனர் ராமதாசன் மனு அவசர வழக்காக விசாரித்த போது உத்தரவு. ராமதாஸின் ஐயா பாமக கட்சிக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். 30 வேட்பாளர்களுக்கும் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு ராமதாஸ் வேண்டுகோள். எடப்பாடி பழனிசாமிக்காக நான் பதவிகளை விட்டுக் கொடுத்தது துரோகமாக தெரிகிறதா? கோபிச்செட்டிப்பாளைய தாவேக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கேள்வி. கோவை தொண்டாமுத்தூரில் நடனமாடி வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் எஸ்.பி. வேலுமணி பழங்குடியினர் அம்மன் கோவிலில் மழைவாழ் மக்களுடன் இணைந்து நடனம். சென்னையில் அதிகபட்சமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. மீனம்பாக்கத்தில் கொளுத்திய வெயிலால் மக்கள் கடும் அவதி. தாவேக மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ரமணன் மீது அவரது மனைவி புகார். குழந்தையை காண்பிக்க மறுத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் மனு. திருவெரும்பூரில் விஜய் சிலையுடன் தாவேக வேட்பாளர் நாவல்பட்டு விஜி பரப்புரை. விஜய் முதலமைச்சராவது உறுதி என பேட்டி. நடிகர் விஜயை காங்கிரஸ் தலைமை அனுமதியுடன் தான் சந்தித்து பேசினேன். ராகுல் காந்தியின் நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டியால் திமுக கூட்டணியில் மீண்டும் சலசலப்பு. திருவிடைமருதூர் அதிமுக வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியன் பிரச்சாரத்தின் போது மயக்கம். மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்த அமைச்சர் கோவி செழியன்.
திருவள்ளூரில் 2 வயது பெண் குழந்தை தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து பலி. பார்வை மாற்றுத்திறனாளி தாய் முன்னே உயிரிழந்த சோகம். மேற்கு வங்கத்தில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம், பிரம்மாண்டமான ரோட் ஷோ. மே 4ஆம் தேதியுடன் மமதா அரசு விடைபெறும் என்றும் பேச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்தால் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் சிறையில் இருப்பார்கள். மேற்கு வங்கத்தில் பிரதமர் மோடி பரப்புரை. வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகம் 100% உறுதி செய்யப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் விநியோகம் 70% அதிகரிப்பு என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை விளக்கம். ஹார்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்த இந்திய எல்பிஜி சரக்கு கப்பல் கிரீன் ஆஷா மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பை அருகே கடலில் நங்கூரமிட்டது. டெல்லி சென்றடைந்தார் பீகாரின் நிதிஷ்குமார். மாநிலங்களவை எம்பியாக இன்று பதவியேற்கிறார். முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் அடுத்த வாரம் ராஜினாமா செய்கிறார். துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி பீகாரின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க வாய்ப்பு. மத்திய பிரதேசம் நர்மதா நதியில் 11,000 லிட்டர் பாலை நதியில் கொட்டிய பக்தர்கள். நீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்து நீர்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கக்கூடும் என அச்சம். மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் இரவில் ஏற்பட்ட தீ விபத்தால் கடும் புகை மூட்டம். பயணிகள் பதற்றத்திற்கு இடையே உடனடியாக தீயை அணைத்து பாதிப்புகளை தவிர்த்த விமான நிலைய அதிகாரிகள். ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க தினமும் 15 கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் இராணுவத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்றும் ஈரான் அறிவிப்பு. ஈரானின் திடீர் நிபந்தனைகள் வேறு வகையான கட்டுப்பாடா என்று உலக நாடுகள் கேள்வி. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக உடன்பாட்டை இறுதி செய்ய இந்திய குழு வாஷிங்டனுக்கு விரைவில் பயணம். இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்கோய் கோர் அறிவிப்பு. லெபனான் ஹிஸ்புல்லா குழுவின் முக்கிய தலைவர் அலி யூசஃபை கொன்றதாக இஸ்ரேல் அறிவிப்பு. பெய்ரூட் பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்ததாக தகவல். ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதற்கு கட்டணம் வசூலிக்கும் ஈரானின் முடிவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆட்சேபம். அப்படி கட்டணம் வசூலிப்பதாக வரும் தகவல் உண்மையானால் ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை.
போர் நிறுத்த அறிவிப்பு வெளியான பிறகு லெபனான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் மீண்டும் மூடியதால் கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து முடக்கம். இஸ்ரேலை மனித குலத்தின் மீதான சாபம், தீய சக்தி என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியதற்கு பிரதமர் நெதன்யாகு கடும் கண்டனம். அமெரிக்கா ஈரான் சமாதான பேச்சு நூலிழையில் தொங்கும் நிலையில் பாகிஸ்தானின் நடுநிலை நாடகம் குறித்து இஸ்ரேல் கேள்வி. லெபனானில் போர் நிறுத்தம் இல்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டம். ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக முழு பலத்துடன் ராணுவ நடவடிக்கைகளை தொடரப்போவதாக அறிவிப்பு. எப்ஸ்டீன் மற்றும் அவர் சகாக்கள் யாருடனும் எந்தவித தொடர்பும் தமக்கு இல்லை என்று அதிபர் டிரம்பின் மனைவி மெலானியா விளக்கம். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்பு படுத்தி வெளியான தமது படங்கள், வீடியோக்கள் யாவும் போலியானவை என்று குற்றச்சாட்டு. அமெரிக்கா ஈரான் இடையே நேரடி பேச்சுவார்த்தைக்காக பலத்த பாதுகாப்புடன் தயாராகும் செரீனா நட்சத்திர ஹோட்டல். நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்கும் விருந்தினர்கள் மாலை 5 மணிக்குள் காலி செய்யுமாறு உத்தரவு. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஃபெமினா மிஸ் இந்தியா தேர்வுக்கான அணிவகுப்பு. பிரபல மாடல் அழகிகள், நடிகைகள் கண்கவரும் ஆடைகளுடன் பங்கேற்பு. சர்வதேச உள்ளாடை தயாரிப்பு நிறுவனமான விக்டோரியா சீக்ரெட்டிற்கு புதிய தூதுவராக நடிகை திருப்தி டிம்ரி நியமனம். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கு முகவராக முதல் முறையாக திருப்தி நியமனம். கேடி படத்தில் தொடங்கி திரையுலகில் 20 ஆண்டுகள் நீடித்துள்ள நடிகை தமன்னா. சுற்றுப்பயணத்திலிருந்து மும்பை திரும்பி வந்த தமன்னா ரசிகர்களுடன் உற்சாகமாக செல்ஃபி. ஹிப்ஹாப் தமிழா சைத்ரா அச்சர் நடிக்கும் மீசைய முறுக்கு 2 திரைப்படம். படத்தின் பப்பாளி பழமை பாடல் வெளியானது.